கந்தசாமியின் பழைய ஓட்டு வீடு. நேரம் மதியம் 12 மணி. வெளியே சுட்டெரிக்கும் வெயில் கடுமையாக தெரிகிறது. கந்தசாமி தனது பழைய வீட்டு திண்ணையில் அமர்ந்து பழுதடைந்த தனது பழைய மீன்பிடி வலையை பொறுமையாக சரி செய்து கொண்டிருக்கிறார். ஐயையோ, என்ன தாத்தா, பாதி வானத்திலிருந்து நெருப்பு கொட்டுற மாதிரி வெயில் கொளுத்துது. வெளியே கால் எடுத்து வைக்கவே பயமா இருக்கு. வெயில் இல்லாம இந்த காலத்துல மழையா பெய்யும்? ரோகிணி கார்த்திகை காலமாச்சே, பாறையே வெடிக்கும் அளவுக்கு வெயில் இருக்கத்தான் செய்யும். ஆனா இந்த முறை குளங்களெல்லாம் வறண்டு அடிப்பகுதி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. ஆமா தாத்தா, நம்ம பெரிய குளத்துல தண்ணி பாதிக்கும் கீழே குறைஞ்சிருச்சு. மீன்களும் சிக்கிறது இல்ல. அப்போ நாளைக்கு சந்தைக்கு என்ன பிடிச்சிட்டு போவோம்? அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சாயங்காலம் ஒரு முறை குளத்தோட மறுகரைக்கு போய் பார்ப்போம். அங்கே சேற்றுக்குள்ள பெரிய மீன்கள் ஒளிஞ்சிருக்கலாம். இந்த வெயில்லையா? ஐயோ, என்னால வர முடியாது. சாயங்காலம் காத்து வீசுற வரைக்கும் இங்கேயே படுத்துக்கிறேன். சோம்பேறி பயலே, நாம கஷ்டப்படாம கங்கையம்மா தாய் நம்ம மேல எப்படி கருணை காட்டுவாள்? போய் அந்த பானையில குளிர்ந்த தண்ணி எடுத்துட்டு வா. தொண்டை வறண்டு போகுது. இதோ வரேன் தாத்தா. நீ மட்டும் இந்த வலையை சரி பண்றத நிறுத்தவே மாட்டியே. ஊரின் நடுவில் இருக்கும் பெரிய ஆலமரத்தின் கீழ் அமைந்துள்ள ரச்சபண்டா. நேரம் மதியம் 3 மணி. ஊர் பெரியவர் பெரியசாமி சில கிராம மக்களுடன் சேர்ந்து ரச்சபண்டாவில் அமர்ந்திருக்கிறார். கந்தசாமி சரி செய்த மீன்பிடி வலையை தோளில் சுமந்து கொண்டு அந்த வழியாக நடந்து செல்கிறார். ஏய் கந்தசாமி, இந்த வெயில்ல எங்க வலையை தூக்கிக்கிட்டு போற? குளத்துல தண்ணியே இல்லையே, இன்னும் எங்க மீன் கிடைக்க போகுது? வணக்கம் பெரியசாமி. தண்ணி இல்லைனாலும் நம்பிக்கை இருக்கு சாமி. கங்கை அம்மா தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் பசியோடு விட மாட்டாள். என்ன நம்பிக்கை கந்தசாமி? ஊர்ல இருக்கிற கிணறுகளே வறண்டு போய்கிட்டு இருக்கு. நீ மீனை தேடிக்கிட்டு இருக்கியா? கேள் கந்தசாமி, இந்த முறை மீன் கிடைக்கவில்லை என்றால் பஞ்சாயத்துக்கு கட்ட வேண்டிய வரியை எப்படி கட்ட போற? இப்பவே சொல்லிக்கிறேன், எந்த சலுகையும் கிடையாது. அப்படியே செய்யுங்கள் பெரியசாமி. அதனால்தான் இந்த வெயிலையும் வியர்வை சிந்தி உழைக்கிறேன். உடல் உழைப்பை நம்பியவனை கங்கை அம்மா ஒருபோதும் ஏமாற்ற மாட்டாள். தாத்தா, பெரியசாமி சொல்றது உண்மைதானே? உண்மையிலேயே அங்க மீன் இருக்குமா? இருக்கும் ராமு, நம்பிக்கை இருக்கணும். அந்த கரையோரமாக இருக்கிற சதுப்பு நில காடுகள் பக்கம் போகலாம் வா. இந்த கோடை காலத்தில் எந்த மீன்கள் கிடைக்கும், எங்கே கிடைக்கும் என்பது எனக்கு அனுபவத்தில் தெரியும். அது கிராமத்தின் எல்லை பகுதியில் அமைந்துள்ள பெரிய குளம். தண்ணீர் மிகவும் குறைவாக இருப்பதால் நிலம் முழுவதும் வெடிப்புகள் ஏற்பட்டு ஆங்காங்கே சேறு மட்டும் தெரிகிறது. கந்தசாமியும் ராமுவும் குளத்தின் கரை மீது நடந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க தாத்தா, நிலம் முழுக்க எப்படி வெடிச்சு போயிருக்கு. கால் வச்சா உள்ள பொதிஞ்சிருவோமோன்னு தோணுது. பத்திரமாவா. அந்த தாமரை தண்டில் இருக்கிற இடத்த பாரு. அங்கே சேறு இன்னும் ஈரமா இருக்கு. மீன்கள் அங்க உயிரே கையில பிடிச்சுக்கிட்டு ஒளிஞ்சிருக்கும். ஆனா அங்க இறங்குனா முழங்கால் அளவுக்கு சேறு இருக்குமே. நம்ம வலை அதுக்குள்ள சிக்கிக்கிட்டா என்ன செய்யறது? சிக்காது. வலை வீசுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. நீ அந்த கரையிலேயே நின்னுக்கிட்டு நான் சொல்லும்போது ஒரு கல்லை தூக்கி போடு. கல்லை எதுக்கு தாத்தா? நீ கல்லை போட்டா மீன்கள் பயந்து அங்கும் இங்கும் ஓடும். அப்போ வலைக்குள்ள சிக்கிக்கிடும். அதோ அங்கே குமிழிகள் வருது பாரு. ஆமா தாத்தா, ஏதோ பெரிய மீன் இருக்கிற மாதிரி தெரியுது. குளத்தின் ஆழமான சேற்று பகுதி. நேரம் மாலை 4:30. வெயிலின் தாக்கம் குறைந்திருந்தாலும் புழுக்கம் அதிகமாக இருக்கிறது. கந்தசாமி முழங்கால் அளவு சேற்றுக்குள் இறங்குகிறார். ராமு கரையில் நின்று கொண்டு பதற்றத்துடன் அவரை பார்த்து கொண்டிருக்கிறான். கந்தசாமியின் கையில் மீன்பிடி வலை தயாராக இருக்கிறது. தாத்தா, பார்த்து பார்த்து ஒவ்வொரு அடியா எடுத்து வைங்க. அந்த சேற்றுக்குள்ள பாம்புகள் ஏதாவது இருக்கலாம். தண்ணி இல்லாததால அவையெல்லாம் அங்கேயே ஒளிஞ்சிருக்கலாம். பயப்படாதே ராமு. கங்கை அம்மாவின் பிள்ளைகளுக்கு நீர்ப்பூச்சிகளும் பாம்புகளும் புதுசல்ல. இதோ இங்கே பாரு, தண்ணி எப்படி அசையுது. ஏதோ கிடைச்ச மீனோ போச்ச மீனோ இங்கேயே தலையை மறைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் தேடுற அந்த மீன் கிடைக்கணும். அது கிடைச்சா நம்ம கஷ்டம் தீந்துடும். அப்படின்னா நான் கல்லை எரியட்டுமா? நீங்க வலைய வீசுறீங்களா? வேண்டாம் வேண்டாம். இப்போ கல்லை எரிஞ்சா அது சேற்றுக்குள்ள இன்னும் ஆழமாக புதைஞ்சிடும். நான் மெதுவாக வலையை விரிக்கிறேன். நீ அந்த கரையோரம் இருக்கிற தாமரை இலைகளை அசைச்சிக்கிட்டுரு.
தாத்தா அதோ அங்க பாருங்க, தண்ணி மேல ஏதோ வால் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பா, ரொம்ப பெருசா இருக்கு போல. அதோ அதோ சிக்கிடுச்சுரா. இது சாதாரண மீன் இல்ல. இதோட அகலத்தை பார்த்தா நம்ம கூடையில கூட அடங்காது போல இருக்கு. நல்லா இறுக்கமா பிடிக்கணும். ஜாக்கிரதையா தாத்தா, வலை கிழிஞ்சிட போகுது. பழைய வலை தானே, அந்த மீனோட பலத்தை தாங்குமா? வலை பழசுதான், ஆனா என் கைப்பிடி பழசாகலடா. கந்தசாமி தனது கையில் இருந்த வலையை தண்ணீரின் மீது வீசுகிறார். மீன் பலமாக திமிருவதால் சேறு சிதறி கந்தசாமியின் முகம் முழுவதும் படுகிறது. தாத்தா, உங்க கண்ணில் சேறு விழுந்திருக்கு. இருங்க, நான் வரேன். வராத. நீ வந்தா மீன் நழுவி போயிடும். என்னால் கண்ணை தொடச்சிக்க முடியும். நீ அந்த பக்கத்தில் இருக்கிற கூடையை தயார் பண்ணு. இது சிக்கிடுச்சுன்னா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்த மாதிரி தான். கந்தசாமி அந்த பெரிய மீனை இறுக்கமாக பிடித்து கூடைக்குள் போடுகிறார். கந்தசாமியின் வீட்டு பின்புற முற்றம். நேரம் மாலை 6 மணி. கந்தசாமியின் மனைவி மீனாட்சி பானையில் அரிசியை கழுவி கொண்டிருக்கிறாள். அடுப்பை பற்ற வைக்க முயற்சி செய்கிறாள். ஆனால் காய்ந்த விறகுகள் சரியாக எரியவில்லை. என்ன காலம் இது! வெயிலுக்கு சுட்டு சொட்டா வியர்வை வருது. ஆனா அடுப்புல நெருப்பு மட்டும் சரியா பிடிக்க மாட்டேங்குது. இந்த கிழவன் இந்த வெயில்ல பேரனை கூட்டிக்கிட்டு எங்க போயிருக்காரோ தெரியலையே. உன் புருஷனும் பேரனும் குளக்கரை பக்கத்துல பார்த்தாங்களாம். இந்த வெயில மீன் கிடைக்குமான்று ஊரே அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. சிரிக்கிறவங்களுக்கு உலக நடப்பு என்ன தெரியும் சுப்லக்ஷ்மி? வயிறு நிறைய சாப்பிடணும்னா வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் கங்கையம்மாவின் மடிக்குத்தான் போகணும் இல்லையா? என் புருஷன் நம்பிக்கைய வைத்துத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா அந்த பெரியசாமி வரி கட்ட சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆட்கள் அனுப்பியிருக்காராமே. நீங்க என்ன செய்ய போறீங்க? அதுதான் எனக்கும் பயமா இருக்கு. இன்னைக்கு மீன் கிடைச்சாதான் நாளைக்கு சந்தையில வித்து ஏதாவது பணம் கொண்டு வர முடியும். இல்லைன்னா இந்த வயசான உடம்பு பெரியசாமியோட அடிய தாங்காது. மகிழ்ச்சியுடன் பாட்டி. ஓ பாட்டி, கதவை திறங்க. என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பாருங்க. கந்தசாமி சேறு படிந்த ஆடைகளுடன் களைப்பாக இருந்தாலும் முகத்தில் புன்னகையுடன் வருகிறார். ராமு ஒரு பெரிய கூடையை மிகவும் கவனமாக தூக்கி கொண்டு வருகிறான். உடம்பு முழுக்க கருப்பா மாறிடுச்சு. சேறு ஒட்டினா தானே மீனாட்சி தங்கம் கிடைக்கும். இதோ இந்த கூடைக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. பாத்தி, தாத்தா இன்னைக்கு மாயாஜாலமே பண்ணிட்டாரு. நீங்க நம்பவே மாட்டீங்க. அந்த சேற்றுக்குள்ள இவ்ளோ பெரிய மீன் எப்படி இருந்துச்சுனே தெரியல. அம்மாடியோ, இது என்ன மீன் இவ்வளோ பெருசா இருக்கு? நான் இப்படி ஒரு மீனை இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. இதோட நரரம் கூட வெள்ளி மாதிரி பளபளன்னு மின்னுது. இதுக்கு போச்ச மீன் பேரு. ஆனால் இது சாதாரண போச்ச மீன் இல்லை. கோடை காலத்தில் தண்ணி ஆழம் குறையும் போது இப்படி பெரிய மீன்கள் கிடைக்கிறது ரொம்ப அரிது. இதை சந்தையில் விற்றா குறைந்தது 500 ரூபாய் கிடைக்கும். 500 ரூபாயா தாத்தா? அப்படின்னா எனக்கு பிடிச்ச புதிய சட்டை வாங்கி தருவீங்களா? வாங்கி தரலாம் ராமு. ஆனால் முதல்ல பெரியசாமிக்கு கட்ட வேண்டிய வரியை கட்டணும். அதுக்கு பிறகுதான் நமக்கு எதுவும். சரி, முதல்ல போய் கை கால்களை கழுவிக்கோங்க. நான் அந்த மீனுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பத்திரமா வைக்கிறேன். நாளைக்கு அதிகாலையிலேயே சந்தைக்கு போகணும் இல்லையா? ஆமா, இந்த மீனை பார்த்து ஊரே ஆச்சரியப்படணும். நம்ம கஷ்டம் வீணாகல. அன்று இரவு மூவரும் நிம்மதியாக சாப்பிட்டுவிட்டு சந்தோஷமாக உறங்குகிறார்கள். நேரம் அதிகாலை 5 மணி. கிராமத்திற்கு வெளியே செல்லும் மண் பாதை. வானம் செந்திரமாக காட்சியளிக்கிறது. கந்தசாமி தலையில் ஒரு பெரிய கூடையை சுமந்து கொண்டு நடந்து செல்கிறார். ராமு அவருக்கு பின்னால் ஒரு சிறிய கூடையை தூக்கி கொண்டு வருகிறான். காற்றில் பறவைகளின் இனிமையான கீச்சொலிகள் கேட்கின்றன. தாத்தா, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? என் காலெல்லாம் வலிக்குது. இந்த கூடையும் ரொம்ப கனமா இருக்கு. இப்பவே களைச்சு போனா எப்படி ராமு? சூரியன் தலைக்கு மேலே வரதுக்குள்ள சந்தையை சென்றடையணும். இல்லைன்னா மீன் வாடி போயிடும். அதோட விலையும் குறைஞ்சிடும். அதோ பாரு, வழியில் யாரோ குறுக்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் சோமசுந்தரம் தானே? ஏய் கந்தசாமி, நில்லுங்க. இவ்ளோ அதிகாலையில எங்க கிளம்பிட்டீங்க? கூடக்குள்ள என்ன இருக்கு? மீனா? ஆமா சோமசுந்தரம், சந்தைக்கு போகிறோம்.
கங்கை அம்மா அருளால நேத்து சாயங்காலம் ஒரு பெரிய மீன் சிக்கிச்சு. அடடா, இவ்வளவு பெரிய மீனா நம்ம குளத்துல கிடைச்சது. எனக்கே வித்துடுங்க கந்தசாமி, இங்கேயே 10 ரூபாய் தர்றேன். உங்களுக்கு சந்தை வரைக்கும் போக வேண்டிய சிரமமும் மிச்சம். 10 ரூபாயா? தாத்தா வேண்டாம். இது குறைந்தது 100 ரூபாய்க்கு மேல மதிப்பு இருக்கும். சோமசுந்தரம் மாமா உங்களை ஏமாத்த பார்க்கிறார். எனக்கு தெரியும் ராமு, சோமசுந்தரம் கஷ்டப்பட்டு பிடிச்ச மீன் இது. ஆசைப்பட்டு இங்கேயே கொடுத்துட மாட்டேன். எங்களுக்கு வழியை விடுங்க, நேரம் ஆகுது. சரி, சந்தையில எவ்வளவு விலைக்கு விக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அங்கேயும் இவ்வளவு பணத்தை யாராவது கொடுப்பாங்களா? நம்பிக்கை இருந்தா கங்கை அம்மா தான் வித்து கொடுப்பாள். வா ராமு. கந்தசாமியும் ராமுவும் நடந்து சென்று பக்கத்து ஊரில் நடைபெறும் பெரிய சந்தையை அடைகிறார்கள். அதற்குள் நேரம் காலை 8 மணி ஆகிவிட்டது. சந்தை மக்கள் கூட்டத்தால் பரபரப்பாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வியாபாரிகள் தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய கூவிக்கொண்டிருக்கும் சத்தம் கேட்கிறது. கந்தசாமி தனது கூடையை தரையில் வைத்து அந்த பெரிய மீனை வெளியே எடுத்து காட்டுகிறார். சந்தைக்கு வந்தவர்கள் அனைவரும் அவரை சுற்றி கூட்டமாக கூடுகிறார்கள். வெள்ளியைப் போல பளபளக்கும் அந்த மீன் அனைவரையும் வெகுவாக கவர்கிறது. பெரியோரே, இந்த மீன் என்ன விலை? 50 ரூபா தர்றேன், கொடுத்துருங்க. 50 ரூபாயா? அடப்பாவியே, அந்த பணத்துக்கு இதோட வால் கூட கிடைக்காது. இது ரொம்ப அரிதான போச்ச மீன். நான் 100 ரூபா தரேன், எனக்கு தான் வேணும். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு உறவினர்கள் வர்றாங்க. 100 ரூபாய் வேண்டாம் சாமி. இதோட உண்மையான மதிப்பு தெரிஞ்சவங்க தான் வாங்குவாங்க. இது குறைந்தது 500 ரூபாய் மதிப்புள்ள மீன். ஒரு மீனுக்கு 500 ரூபாயா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா கந்தசாமி? இருங்க, இந்த மீனை நான் வாங்கிக்கிறேன். நான் பட்டணத்தில் இருக்கிற ஹோட்டல்களுக்கு மீன்களை அனுப்புகிறேன். அங்கே இப்படி பெரிய மீன்களுக்கு நல்ல கிராக்கி இருக்கு. இதோ 500 ரூபாய். அம்மாடியோ, பார்த்தீங்களா தாத்தா, உண்மையிலேயே 500 ரூபாய். பாத்தியா ராமு, கஷ்டத்துக்கு ஏற்ற பலன் எப்படியாவது ஒரு நாள் கிடைக்கும். இந்த பணத்தில் நம்ம ஊர் வரியை கட்டிடலாம். அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் திரும்பி பயணத்தை தொடங்கி தங்கள் ஊரை வந்தடைகிறார்கள். ஊர் பெரியவர் பெரியசாமியின் வீட்டின் மாடிப்படிகள். நேரம் மதியம் 1 மணி. வெயில் சுட்டெரித்து கொண்டிருக்கிறது. பெரியசாமியின் மாடிப்படிகள். நேரம் மதியம் 1 மணி. வெயில் சுட்டெரித்து கொண்டிருக்கிறது. கந்தசாமியும் ராமுவும் பணிவுடன் பெரியசாமியின் முன் நின்று கொண்டிருக்கிறார்கள். பெரியசாமி கர்வமாக நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். என்ன கந்தசாமி, மீனே கிடைக்கலையா? வெறும் கையோட வந்திருக்கியா? வரி கட்டலன்னா உன் மீன் வலையே பறிமுதல் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. இல்லைங்க பெரியசாமி, கங்கை அம்மா என்னை கைவிடலை. இதோ நீங்கள் கேட்ட 200 ரூபாய் வரி. என்னது 200 ரூபாயா? உனக்கு எங்கிருந்து இவ்வளோ பணம் கிடைச்சிது? யாரையாவது ஏமாத்தினியா? எங்க தாத்தா யாரையும் ஏமாத்தலைங்க. மேத்து அந்த வெயில்ல குளத்துல இறங்கி ஒரு பெரிய மீனை பிடிச்சாரு. அது சந்தையில விற்றதுல கிடைச்ச பணம் தான் இது. நிஜமாவே பிடிச்சியா? இந்த வெயில்ல மீன் கிடைக்கிறதே கஷ்டம். உன் பொறுமைக்கும் முயற்சிக்கும் உன்னை பாராட்டணும் கந்தசாமி. நன்றி பெரியசாமி. உழைப்பை நம்பி வாழ்கிறவனுக்கு கங்கை அம்மா எப்போதும் துணையாக இருப்பா. மேலும் இந்த 100 ரூபாயையும் வைத்துக் கொள்ளுங்கள். வறண்டு கொண்டிருக்கும் நம்ம ஊர் குளத்தில் உள்ள சகதியை அகற்ற இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உன் மனசு ரொம்ப பெரியது கந்தசாமி. வரியை கட்டியது மட்டுமில்லாமல் ஊருக்காகவும் யோசிக்கிறாய். உன்னை போன்றவர்கள் நம்ம ஊரில் இருப்பது நம்ம அதிர்ஷ்டம். மாலை நேரமாகிறது. வானம் திடீரென்று மேகங்களால் சூழப்படுகிறது. மீனாட்சி ராமுவுக்காக வாங்கி வந்த புதிய சட்டையை அவனுக்கு அணிவிக்கிறாள். கந்தசாமி அமைதியாகவும் மனநிறைவுடனும் வீட்டு திண்ணையில் அமர்ந்திருக்கிறார். வெளியே குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. பாரு ராமு, உன்னோட சட்டை எவ்வளவு அழகா இருக்கு. உன் தாத்தா பட்ட கஷ்டத்தால தான் உனக்கு இந்த புதிய சட்டை கிடைச்சிருக்கு. ஆமா பாட்டி, நானும் தாத்தாவை போல ஒரு நல்ல மீனவனா ஆகணும். மீன்களை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவற்றை நேசிக்கவும் கற்றுக்கொள்வேன். கற்றுக்கணும்டா. இயற்கை நமக்கு நிறைய கொடுக்குது, நாம தான் அதை பாதுகாக்கணும். வானில் இடி பெரும் சத்தத்துடன் முழங்குகிறது.
ஒவ்வொரு மழை துளியாக விழத் தொடங்குகிறது. அதோ மழை துளிகள், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இனி வெயிலோட கஷ்டம் தீந்துடும். நம்ம குளமும் மறுபடியும் நிறையும். கங்கை அம்மா நம்ம மேலே கருணை காட்டிட்டா. இந்த மழையால் நிலம் குளிர்ந்து நம்ம வாழ்க்கையும் மாறப்போகுது. ராமு, வாடா, மழையில் நனைவோம். கந்தசாமி மகிழ்ச்சியுடன் மழையில் நனைந்தபடி ஆனந்தமாக திளைக்கிறார். அந்த மழையால் வறண்டு கிடந்த குளம் மீண்டும் நீரால் நிறைகிறது. மீனவ மக்கள் மீண்டும் உற்சாகத்துடன் மீன் பிடிக்க தொடங்குகிறார்கள். கதை சுபம்.